நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் அனைத்து பாடல்களையும் இசை கலைஞர்கள் மற்றும் பாடகர்களால் மேடைகளில் அரங்கேற்றப்பட்டது. அப்போது முத்தமழை என்ற பாடலை பாடிய பாடகி தி இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்காததால் அந்த பாடலின் ஹிந்தி வெர்ஷனை பாடிய சின்மயி மேடையில் தமிழ் வெர்ஷனில் பாடினார். சின்மயியின் குரலை கேட்ட இசை பிரியர்கள் பலரும் சின்மயியை இணையத்தில் பாராட்டி தீர்த்ததோடு அவரது வெர்ஷனையும் வெளியிடுமாறு படக்குழுவுக்கு கோரிக்கையாக வைத்தனர். அது மட்டுமல்லாமல் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு என வடிவேலு சொன்னது போல யாருடைய வெர்ஷன் சிறப்பாக உள்ளது என சிலர் சண்டையிட்டும் வந்தனர். இது தீவிரமாக சென்று கொண்டிருப்பதை உணர்ந்த சின்மயி, எங்கள் இருவரையும் ஒப்பிட்டு பேசுவது வருத்தத்தை அளிக்கிறது. தி இன்னும் 15 ஆண்டுகளில் 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷல் குரலை தூக்கி சாப்பிட்டு விடுவார் என பெருந்தன்மையாக கூறினார். சின்மயி பாடிய முத்தமழை பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தக் லைஃப் ஆல்பத்தில் 10வது பாடலாக சின்மயி வெர்ஷன் இணைக்கப்பட்டது. இந்த நிலையில் தக் லைஃப் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான நிலையில் படத்தில் முத்தமழை பாடல் யாருடைய குரலில் இடம்பெற்றுள்ளது என ஆவலோடு சென்ற ரசிகர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. படத்தில் முத்தமழை பாடலே இடம்பெறவில்லை எனவும் டைட்டில் கார்டில் கூட வரவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை பார்த்தவர்கள் இது மணிரத்னம் கொடுத்த ரியல் தக் லைஃப் என கிண்டலடித்து வருகிறார்கள். பாட்டு இருந்தாதானே அதை வச்சு சண்டை போடுவீங்க என இயக்குனரே தூக்கிட்டாரு போல எனவும் நெட்டிசன்கள் இணையத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.